வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் பன்னீர் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க பன்னீர் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பாப்கார்ன் பண்ணுறதுக்காக நான் இங்கே 250 கிராம் பன்னீரை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சதுர வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் கார்ன்ஃப்ளவர். அதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 6 டேபிள் ஸ்பூன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ நாம் இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை கோட் பண்ணி பொரிக்கிறதுக்காக நான் இங்கே பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒவ்வொரு பன்னீர் துண்டுகளாக எடுத்து மாவில் நல்லா முக்கி பிரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற எல்லா பன்னீர் துண்டுகளையும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லா பன்னீர் துண்டுகளையும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி வச்சாச்சு. இது இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா டிப் பண்ணி சாப்பிட்றதுக்காக ஒரு சாஸ் தயார் பண்ணிடலாம். அதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் சேர்த்துக்கோங்க. இந்த மயோனைஸ் நான் வீட்டிலே தயார் பண்ணது. மயோனைஸ் ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாஸ் ரெடியாக இருக்குது. இப்போ இது சைடில் எடுத்து வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பன்னீரை நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். இது இப்போ நாம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் முங்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நாம் கோட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஒன்றா சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆயிட்டு. இது சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்.
பாருங்கள், வெளியே வந்து நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு, உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கு. இது வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.